ஸோ ஐசிடியினுடைய அந்த வரலாற்று பற்றின சிந்தனைகள் வேணால் நம்ம கூட்டாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ கல்வியில் வந்து பல வகை ஊடகங்களில் பல வகையான அப்ரோச்சஸ் இருக்குது. நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் உண்மையான தகவல்களாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க. சரி, கல்வியினுடைய தொழில்நுட்பம் என்ன அப்படி இருக்குன்னா, நிறைய வகையாக நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம ஒரு கிராஃபிக்கல் நொட்டேஷனை சொல்லிக் கொடுத்தாலோ, ஒரு கிராஃபிக்கல் வியூ பர்ஸ்பெக்டிவ் சொல்லிக் கொடுத்தாலோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து மோஷன் ஈவெண்ட்டாக இயக்கமான ஆற்றலாக இருக்கும்போது ஒரு கற்றல் கற்பித்தல் பற்றின ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வரும். இது வந்து இந்த நுட்பத்தை முதலாக மிகப்பெரிய இயக்கமாக ஆக்கியவரை யார் பார்த்தோம்னா ஸ்கின்னர் ஒருத்தர். அப்புறம் 1960 வந்து திட்டமிட்ட கற்பித்தலுங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டராக சொன்னாங்க. சரி, கணினி இன்றைய வாழ்க்கையில் ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறது எப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் மட்டும்தான். அப்போ இதனால் பலவிதமான கல்வியினுடைய தேவைகளுடைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இந்த கல்வியில் வந்து 3 விதமான ஐசிடி ஆஃப் தி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பொது நிர்வாகத்துடன் தொடர்புடைய தொழில்நுட்பம். பொது நிர்வாகன்றது பப்ளிக்காக உள்ள விஷயம். அந்த நிர்வாகம் ஒரு பப்ளிக் அட்மின் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். அடுத்து வந்து பொது கல்வி பரிசோதனைக்கான தொழில்நுட்பம், ஒரு பொதுவான கல்வி முறைக்கான தொழில்நுட்பம் கல்வி. ஓகே, ரெண்டாவது பொதுன்னு வருது, ஒரு பொது அட்மின் லெவலில் வருது, பொது எஜுகேஷன் பப்ளிக் எஜுகேஷனுக்காக உள்ள ஒரு தொழில்நுட்பம். அடுத்து இது எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா கற்பிக்கும் முறைக்கான தொழில்நுட்பம் அப்படின்றாங்க. ஸோ தொழில்நுட்பத்தை எளிதில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை, என்ன விதமான தொழில்களுக்குடைய பாடப்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதன் மூலமாக கல்வியினுடைய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. கல்வியினுடைய தொழில்நுட்ப பயன்பாடு அது வந்து ரெக்கமெண்ட்ஸு என்ன வேணால் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அப்படிங்கிற மாதிரி. இங்கே என்னென்னா அதனுடைய தேவை கல்வி வந்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதனை பற்றின தேவையை மிகவும் அறிந்திருத்தல் அவசியம். கல்வியினுடைய எட்டுவதற்கு தொழில்நுட்ப கல்விகளை எம்முறைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, ஹார்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்ன, இது எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கலாம், இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆடியோ வீடியோ பயன்படுத்தினோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன ஆகும், கற்பவருடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அப்போ கற்கனுடைய ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கணும். ஏன்னா அவனுடைய தொழில்நுட்பத்திலேருந்து கேம் விளையாடுறது மட்டுமே ஒரு வாழ்க்கை கிடையாது. அவனை கேம் வேணால் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறது கேம் மட்டும்தான். அந்த கேமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளுடைய கல்வியோடைய தொழில்நுட்பமும் எப்படி இருக்குன்னா அவனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் கேம் விளையாடுற மாதிரி இருக்கணும், ஒரு ஆப் விளையாடுற மாதிரி இருக்கும். இதில் கல்வியில் சொன்னோம் இல்லையா, இரும்பு காலம்னா என்ன, வெண்கல காலம்னா என்ன, இப்போ ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸு, சைட்டோபிளாசம் என்ன, புரோட்டோபிளாசம் என்ன, மேத்தமெட்டிக்கல்ஸ் ஐகன் வேல்யூஸ்னால் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கிற கேமாக இருந்ததுன்னா அவனுக்கு இன்னும் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்துகிறாங்க. அதனால் அவனுடைய ஆர்வத்தை தூண்டும் போது தான் நமக்கு நிறையான ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ கற்கும் சூழலுடைய ஆர்வம் கற்பவருக்கு எந்த அளவு கல்வியின் மீது ஆர்வம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய இலக்கினுடைய தொலைவை வந்து எட்ட முடியும். இப்போ எந்த அளவுக்கு இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா அதுக்கான தேவைகள் என்ன, அதுக்கான இதுன்னு அவங்களுடைய கோல் செட்டிங்ஸை அப்படி வச்சுருக்கணும். அந்த கோல் செட்டிங்ஸ் அடையிறதுக்கான ஈவெண்ட்டு அவங்களுக்கு முதல்ல அந்த ஆர்வம் இருக்கணும். வாழ்நாள் முழுவதையும் ஒரு ஆசிரியர் முகத்தை பார்த்து கொண்டே பாடம் கேட்பது என்பது உளவியல் ரீதியாக போர் அடிக்கும். ஓகேவா, அதனால் ஆடல் பாடலுடன் ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். நகரு, உட்காரு, எந்திரிக்காத, இப்படிலாம் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து மாணவர்களோட கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போக முடியாது. ஸோ அப்போ அந்த அப்ரோச்சஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவனுக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கற்பவர்களுடைய பேசும் கருவி இன்றைய வந்து நிறைய விதமான கருவிகளை பயன்படுத்துகிறோம். அது வந்து கற்பவருடைய பேசுகிறதுக்கான கருவியாக பயன்படுத்தலாம். பலவிதமான கல்வி அறிவு, இப்போ அஞ்சல் வழி கல்வி, தொலைதூர கல்வி, பலவித கல்வி அறிவுகள் இவற்றையும் கற்பிக்க பயன்படுத்தலாம். இப்போ கல்வி வந்து எப்படி கற்பவரை வந்து செய்து கொள்ள முடியும், அதனுடைய
உரிமையும் வாய்ப்பு பெருகி வருவதால் கல்வியிலுடைய தொழில்நுட்பம் என்பது தவிர்க்க முடியாது. கற்கும் முறை அப்போ என்னென்னா, டீச்சர்ஸ் எப்படி கற்றுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கற்றுக்கணும், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும், இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கணும், பலவிதமான கல்வி அறிவோடு இருக்கணும், கற்கும் முறை இருக்கணும்னு சொல்கிறாங்க. புதிய புதிய கண்டுபிடிப்பு இன்றைய கல்வி தேவையை பயன்படுத்தி விஞ்ஞானிகளும் பல புதிய புதிய கல்விகளை நம்ம ஒரு எஜுகேஷன் படிக்கிறது ஏட்டுக்கு சுரக்காய் கல்விக்கு உதவாது இல்லையா? ஸோ அப்போ அதை ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே ஐசிடி ரெப்ரசென்ட் பண்ணுறது. அப்போ தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரும். இத்தகைய புதிய தொழில்நுட்பங்கிறது ஐசிடியிலுடைய கல்வித்துறையில் சிறப்பாக பயன்படுத்துகிறது. இப்போ ஐசிடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயத்தில் இருக்குன்னா, ஒரு வெஹிக்கிள் ட்ராக் பண்ணுறோம், ஒரு ரூட்டிங்கு, ஒரு டெலிவரி ஷெடியூலிங் இருக்குது, அடுத்து பார்கோடிங் ஈவெண்ட் இருக்குது, ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஆடிட்டிங் லெவல்ஸில் இது வேறு எல்லா லெவல்ஸ்லையும் யூஸ் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தொழில்நுட்பத்தினுடைய பண்பு நலன்கள் என்ன? தகவல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பினுடைய பண்பு நலன்கள். தி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. கல்வி நுட்பவியலானது பல்வேறு கற்றல் கற்பித்தலுக்கு உதவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கலந்துரையாடல், ஒலி துணைக்கருவி பயன்படுத்துதல், கல்வி நுட்பங்களை அறிவியல் மூலமாக அடிப்படையாக கற்றுக்கிறது, உளவியல் அறிவியல் சம்பந்தமான தொழில்நுட்பங்களை பற்றி கற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரி எந்திரவியல் இது என்னென்னா எல்லாத்தையும் பற்றி கற்றுக்குங்க, எல்லா ஃபீல்டுலேயும் யூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், கற்றல் கற்பித்தலுக்கு ஆர்வம் அறிவியல் பூர்வமானதாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய நடத்தைகள் ஒரு விரும்பத்தகுந்த மாற்றத்தினை ஏற்படுத்தணும். கல்வி நுட்பவியல் தொடர்ச்சியானதாக இருக்கணும் மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தொழில்நுட்பமாகவும் இருக்குது. கற்றல் சூழலையும் வகுப்பறை சூழலையும் கட்டுப்படுத்தி ஒரு கற்றல் அப்படிங்கிறது ஊக்குவிக்கிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்தணும். இன்னும் நம்ம சாக் போர்டு பயன்படுத்திக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை அந்த 45 மினிட்ஸ் அவர் அலர்ட்மெண்ட்லேயே எடுத்துகிட்டுலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா we knew from the technology of the concept day by day increases. இப்போ நம்ம லண்டன் அவங்க சொல்கிறது இல்லையா, USA, அமெரிக்கா, ஜப்பான் பண்ணுற கம்பேரிட்டிவ் எஜுகேஷனை பாருங்கள் அப்படின்னா, அவங்க கற்றலுடைய செயல்பாடு, அதாவது அந்த தொழில்நுட்ப அறிவியலை பயன்படுத்தக்கூடிய செய்முறை ஈவெண்ட்ஸ் அதிகரிச்சுட்டு தியரிட்டிக்கல் குறிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் முழுவதும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான மனிதனை இறுதி காலம் வரை கற்க வேண்டுங்கிற சூழல் கல்வியில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம கல்வி பல தொழில்நுட்பங்களுக்கு போகிறோம். ஆனால் சில பேர் சிலதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தேவைன்றது கல்வியை ஒரு பாடம் தொடர்பான எந்தவித குழப்பமும் இல்லாமல் அவங்க ஆர்வத்தோடு கற்றுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஐசியோட அது கேரக்டரைசேஷன், இது ஐசியோடைய யூசேஜ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஆசிரியர் பயிற்சியினுடைய தரத்தை உயர்த்தணும். ஒரு நாட்டிலுடைய கல்வித்தரம் எப்படி இருக்குது, ஒரு கற்றல் கற்பித்தல் ஒரு ஆசிரியருடைய கற்பிக்கும் திறனை பொறுத்து தான் ஒரு மாணவன் உருவாவான். அப்போ ஆசிரியர் அந்த அளவுக்கு அந்த மரபுசார் பயிற்சியோடு தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது உள்ள இல்லாமல் ஒரு புதுமையான ஒரு டெக்னாலஜி அவங்க கற்றுக்கணும். ஒரு கல்வியில் கற்றலுக்கு சிறக்க மொத்தத்தில் ஐசிடி நுணுக்கங்களை போதுமான அளவு அவங்க கற்றுக்கணும். வெவ்வேறு பாடங்களை வெவ்வேறு நிலையிலும் அவங்க அந்த தரத்தினை பிரித்து தெளிவாக பயன்படுத்தணும். கற்றலுடைய நோக்கங்களை நிறைவேறதுக்கும் அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எந்த பயன்பாட்டினுடைய கற்றல் இருக்குது. இப்போ இவங்க மேத்தமெட்டிக்கல்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பயன்பாடுகள், என்ன மாதிரியான ஆப் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அப்போ கலைத்திட்டம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, எல்லா பாடங்களுக்கும் உலக அளவில் தேடும் பொறிகள் மூலம் ஆராய்ந்து வகுத்து கொள்ள வேண்டும். எல்லா பாடங்களுக்கும் எல்லா நிலைத்தர மாணவர்களுக்கும் பயிற்சி அளிப்பதுங்கிறது ஒரு கணினியின் இணையும் சாத்தியம்தான். இடைவினை புரியுன்னா இவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ணணும். நம்ம ஒரு மோனோபாலஜியாக இருக்காமல் அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்றது ஒரு டபுள் வியூவில் we have to get it from the knowledge from the students and students point of view we can think about from that. நம்ம அந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு அவங்க சொல்கிறது கவனிச்சுக்கிட்டே இருப்போமா? இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையுமே மேம்போக்காக சொல்லிக்கிட்டு இல்லாமல் அவங்கள்ட்டேருந்து இருக்கக்கூடிய அறிவு தாகத்துக்கு தீனி போடுற மாதிரி அவங்களுடைய கற்றல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மெய்நிலை மன்றங்கள், வர்ச்சுவல், அதுக்கு முன்னாடி வீடியோ கான்ஃபரன்ஸ் நம்ம போடலாம், அவங்கள கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸோடைய பிளேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கும்போது அவங்க கான்ஃபரன்ஸ் மூலமாக வரலாம். வர்ச்சுவல் ஃபார்மிங், அதாவது மெய்நிலை மன்றங்கள் அப்படின்ற பல்வேறு பாடங்களுக்கான ஒரு கற்பித்தல் முறைகளை தெரிந்து கொண்டு நம்ம கற்றுக்கணும். அடுத்து வலை மூலங்களை ஆசிரியர்கள் பயன்படுத்தணும். ப்ளூடூத் டெக்னாலஜி இதெல்லாம் ஓல்டு, பட் ப்ளூடூத் டெக்னாலஜி வித்தின் த காம்பவுண்ட் வால்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் ஓகேவா. கல்வி மேலாண்மை சிறக்க ஐசிடியினுடைய பங்கு. த ரோல் ஆஃப் த ஐசிடி என்ஹான்சிங் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு மேலாண்மைங்கிறது திட்டமிட்ட மேலாண்மை என்பது ஒரு பிளான் பண்ணணும்.
அது வந்து ரெகுலேட் பண்ணணும். அது பணியாளர்களை வந்து அமர்த்தணும், அவர்களுக்கு தலைமையேற்று வழி நடத்தணும், திட்டமிட்ட வரை செயல் நடைபெறுகிறதா அப்படிங்கிறது நம்ம சூப்பர்வைசிங் பண்ணணும். அந்த மாதிரி படிநிலைகள் இருக்குது. அப்போ ஐசிடிக்கு பெருமளவில் இது பயன்படுத்த முடியும். இந்த கல்வி மேலாண்மை சிறைக்கு ஐசிடியினுடைய பயன்பாடு வந்து திட்டமிடுதல், தரவுகளை சேகரித்தல், மாணாக்கர் ஆசிரியருடைய விவரங்கள் என்ன, அவங்களோட நிதிநிலையை பற்றி ஆராயும், நிதி மேலாண்மை பற்றி செய்தல், மேலாண்மை தகவல் முறையை எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை உருவாக்கி முறையாக பயன்படுத்தல், ரெகுலேட் பண்ணணும். ஒழுங்கமைத்தல் பற்றி தகவல்களை பயன்படுத்துதல், அதனுடைய விதிகள் என்ன, சட்டங்கள் என்ன, செயல்முறைகள் என்ன ஆகியவற்றை வகுத்துக் கொள்ளலாம். நிர்வாகத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும். மாணாக்கர்கள் எந்த தேர்ந்தெடுத்து சேர்த்தல், ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து சேர்த்தல், அவர்களுக்கு தேவையான பணியிடை பயிற்சி அளித்தல், மாணாக்கர் ஆசிரியர்களுடைய மதிப்பீட்டு பதிவுகளை வந்து பயன்படுத்தி வழிகாட்டுதல், அவங்க வருகை பதிவு பார்க்கணும், அவங்க கரெக்டாக வந்துட்டுருக்காங்களா, கல்விசாரோட புதிய அறிவிப்புகள் வந்து அவங்களுடைய கணினி வழி தெரிந்து கொள்ள செய்யணும், நோட்டிஃபிகேஷன் மாதிரி. நூலகம் ஆய்வுக்கூடத்தினுடைய பதிவேடுகளை பார்க்கணும், மேலாண்மை பயன்படுத்தல், மெய்நிகர் விவாதங்கள், வர்ச்சுவல், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பட்ஜெட்டு நார்மலாக கிளாஸ்குள்ளே இருக்காமல் அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தானாக சிந்திக்கணும், தானாக பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். பல்வேறு சோதனைகளை நம்ம பயன்படுத்தி பல்வேறு விவரங்களை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.